அது இல்ல இந்திரா, இந்த அளவுக்கு படிச்சிருக்கிற நீ எப்படி இதெல்லாம் நம்புற? நம்பாம தான் இருந்தேன். என் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் வந்து வேண்டாம் அங்க இருக்கிறது ஆபத்துன்னு என்கிட்ட சொல்லியும் அவங்கள திட்டி இங்க இருக்கிறவங்கள சப்போர்ட் பண்ண. இப்ப என் வயித்துல இருக்கிற கரு கலைஞ்சு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ப வேண்டாங்கிறீங்களா? சொல்லுங்க. சோறு இல்லனாலும் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டி கிடப்பாங்களே தவிர உன்னையும் குழந்தை கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவங்க இல்லைங்க உள்ளவங்க. இவ்வளவு அநியாயம் நடந்தும் அவங்களுக்காக நீங்க வாதாடுறீங்களே? ஆமாங்க, அவங்க தானே உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களா போயிட்டாங்க. நான் யாரும் ஒருத்தி தானே. சரிங்க, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன். என் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் எனக்கு இங்க செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் இங்க தங்கறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம உடனே கவர்மெண்ட் பங்களாக்கு ஷிஃப்ட் ஆகணும். உன் அந்தஸ்துக்காக உன் கௌரவத்துக்காக எங்க வேணாலும் நம்ம போலாம். அதுக்காக அநியாயமா இங்க உள்ளவங்க மேல பழி சுமத்துறத நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நாளைக்கு அவங்க என்னையும் கொண்டுடுவாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எது என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். நீங்க என் கூட வர போறீங்களா இல்லையா? இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லி உன்னை யார் தூண்டி விட்டாங்கன்னு முதல்ல சொல்லு. ஆமா, நான் சின்ன குழந்தை இல்ல எல்லா பேச்சும் கேட்கறதுக்கு. பின்ன என்ன, இது இங்க இருக்கும். இங்க உள்ளவங்க தான் செஞ்சிருப்பாங்கல்ல, உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சொன்னது நம்பறதுக்கு நான் வந்து அறிவு கேட்ட முட்டாள் இல்லைங்க. நான் எழுத்து படிச்சவன். அதனால தான் உன்னை புரிஞ்சுக்க சொல்றேன். நீ நினைச்சது தப்புன்னு அவங்கள பழி சுமத்துறது தவறுன்னு ஒத்துக்க. எதுக்கு ஒத்துக்கணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காதப்ப நானும் உன் கூட வந்தா நீ மட்டும் இல்ல நானும் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்படியா கோல்டு விலை? அம்மா, என்ன நடந்ததுமா? இந்திரா, அழாத அழாத. என்ன நடந்ததுமா? சொல்லுமா, என்ன ஆச்சு? நான் ஒன்னும் போக சொல்லல, அவளே போயிட்டா. ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் தெரியாம போகலாம். ரூபாயோட மதிப்பு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் தெரியாம போகலாம். ஆனா வீட்டில் நடக்கிற சண்டைக்கு புருஷன் முண்டாட்டி மட்டும்தான் காரணம். ரெண்டு பேர்ல யார் தப்பு செஞ்சிருந்தாலும் புருஷனை தான் தப்பு சொல்லுவாங்க. இல்லைங்க, தப்பு என் பொண்ணுதான். அவங்க வந்துடக்கூடாது. அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, கருப்பம் கலைஞ்சு போனது ஒரு பக்கம், உத்தியோகத்தில் உள்ள பொறுப்புங்க இன்னொரு பக்கம். இந்த குழப்பத்துல அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. ஆனா மாப்பிள்ள, அவ உங்களை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. உங்க வரவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அவ பக்கத்துல இல்லைன்னா அவ உயிரோடவே இருக்க மாட்டா. உங்களுக்கு பிடிக்கல, நான் வீட்டை விட்டு போயிடுறேன், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். வாங்க மாப்பிள்ள. வயசுல சின்னவரா இருந்தாலும் காலை பிடிச்சு கேட்கிறேன், வாங்க மாப்பிள்ள. இருங்கம்மா, நான் சொல்றேன். அவங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நீ போகலைன்னா உன்னைத்தான் தப்பு சொல்லுவாங்க. புருஷன் முண்டாட்டிக்குள்ள சின்ன பிரிவு ஏற்பட்டாலும் நான் விட்டு கொடுக்கறதா நீ விட்டு கொடுக்கறதா அவங்களுக்குள்ளே மேலும் குழப்பம் வந்து அந்த பிரிவே சோழ மாட்டிடும். அந்த பொண்ணு மனசு நிம்மதி அடைகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. எப்படி செட்டு வெளியே நீ இங்க வந்து தானே பார்க்க போற? நம்ம காலனில உள்ளவங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால நீங்க அங்க போனா இங்க உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன வாங்க மாப்பிள்ள, என் பேச்சை கேட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. ஆமா இந்திரா, மாப்பிள்ள வரேன்னு ஒத்துட்டாருமா? என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நடந்து நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அழாதுங்க, நடந்ததை மறந்துரு. நான் இனி உன் கூடவே இருக்கிறேன். ஆமாமா, இனி எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டார். நான் அவரை ஒத்துக்கச்சுதான் கூட்டிட்டு வந்தேன். இது பாரு இந்திரா, அந்த கலெக்டர் உதவத்தை விட்டுரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். உடனே அந்த வேலையை ராஜினாமா செஞ்சிருமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, எனக்காக யாரும் பழக்க வழக்கங்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்திராக்காக இங்க வந்தேன். இவ்வளவு நல்ல மனசு உள்ளவரை நான் தான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அக்காஜி, தம்பிஜி, பொண்ணு அவன் புருஷன்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு நல்ல வேலையை செஞ்ச. இப்ப மறுபடியும் புருஷன் அவன் பொண்டாட்டியோட சேர்த்து வச்சிருக்க அக்காஜி. சமீதே அக்னிஹி சிந்ததே பக்குஹா. கொஞ்சம் நெருப்பும் ஒரே இடத்துல இருந்தா குப்புன பத்திக்குங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இது எந்த ஊர் ஸ்லோகம்? உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை என்னால நடத்தி வைக்க முடியல. அதனால எல்லாரும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு அவசியம் இல்ல. என்னங்க, அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க, சரின்னு சொல்லுங்க. சரி, உன் இஷ்டம். நான் ஷெட்டு கிளம்புறேன். மாப்பிள்ள சும்மா வெக்கப்படுறாரு. நீயே நேரா போய் அவர் காலனில உள்ள எல்லாரும் கூப்பிடணும். இனிமே இந்த வீட்டுல என்னைக்கும் பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இருக்காது, இருக்கும் விட மாட்டேன்.
டேய், போதேன்டா, போட்டோ எடுத்து. டேய், டேய், வாடா. போடா. வருத்தப்படாதம்மா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாரு. ஆம்பளைங்க அப்படித்தான், அத நாம தான் கண்டுக்காம இருக்கணும். அம்மா, அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அவனுக்கு இப்படிப்பட்ட பழக்கம் எப்பவும் கிடையாது. உன்னை சுற்றி ஏதோ ஒரு சரி நடக்குது. அவனோட பொண்டாட்டி ஸ்தானத்துல இருக்கிற நீதான் இப்ப அவனை கவனிச்சுக்கணும். ஒரு தாயா இருந்து அவனை காப்பாற்றணும். அன்னைக்கு அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி தந்த அந்த வார்த்தையை இப்ப நீ காப்பாற்றணும். அதுக்கு இப்ப நேரம் வந்திருக்கு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நான் உன்னை கையெழுத்த கும்பிட்டு கேட்டுக்கணுமா? இன்னைக்கு அவனோட சிரிப்பு மாறாம பார்த்துக்கம்மா, சிரிப்பு மாறாம பார்த்துக்க. நாங்க பேசிக்கிறேன். டேய், சார் பார்வதி பண்டிட்னா யாருன்னு நினைச்ச? நீ மனசார விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உன் பொண்டாட்டிய பகடக்காயா வச்சு உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இன்னைக்கு அவ வாயாலே உன்னை சீன்னு சொல்ல வச்ச. அவ கையாலே நாளைக்கு உனக்கு விவாகரத்து வாங்கி தந்து கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே தள்ள வைக்கிறேன். சேலஞ்ச். கொஞ்சம் இருங்க. உங்களை மட்டும் இல்ல, உங்க கூட உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா உங்க எல்லாரையும் பார்ட்டி கூப்பிட்டா இப்படியா நீங்க நடந்துக்கிறது? என்ன பத்தியும் இந்த வீட்டு கௌரவத்தை பத்தி நீங்க யோசிச்சீங்களா? இந்திரா, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நடந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். ஆனா எப்படி நடந்ததுன்னு தான் தெரியல. எனக்கு இந்த பழக்கம் இல்லன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும், ஆனா முழுசா தெரியாதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்திரா, என்னம்மா இது? புருஷனை நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்கிற? பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணுமா? இதெல்லாம் திருஷ்டிமா, திருஷ்டி. அதனால்தான் கிரக சாந்திக்காக துர்க்கை அம்மனுக்கு கலச பூஜை செய்யுங்க ஐயர் சொல்லிருக்காரு. இன்னில இருந்து ஒரு வாரம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வெளியே போக கூடாதுமா. இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க ஒரு வாரம் வரைக்கும் ஷெட்டுக்கு போக கூடாது. இந்திரா, நீயும் ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருமா. பிரதத்தை நடுவில் நிறுத்திட்டா அது ஆகாது. ரொம்ப நல்ல முகூர்த்தம், ராகு காலம் வந்துற போது. 2 பேரும் நோம்பு கயிறை கட்டிக்கங்க. நீயும் கட்டிக்கிட்டு அவருக்கும் கட்டிவிடு. அண்ணா, அண்ணா, என்னாச்சுடா? ராத்திரி நம்ம தாத்தா செத்து போயிட்ட. என்னங்க, எங்க போறீங்க? தாத்தா செத்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோம் என்ன எங்க போறேன்னு கேக்குறீங்க? அது இந்திரா, அவர் போகட்டும். இவரை வளர்த்ததே அவர் தானே, அவருக்கு கொள்ளி போடணும்ல. என்னம்மா இது? நோம்பு கயிறு ஓ முன்னாடி தானே நாங்க 2 பேரும் கட்டிக்கிட்டோம். அது முடியற வரைக்கும் எங்களை வெளியில போக கூடாது நீ தானே சொன்ன. நோம்ப இன்னைக்கு பண்ணலனாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம். ஆனா போன உயிர் திரும்பி வராதுன்றா. அப்படின்னா உங்களுக்கு என்ன விட அந்த அநாத படம் பெருசா போயிடுச்சுல? சும்மா இரு இந்திரா. ஏன் சும்மா இருக்கணுமா? அது இல்லம்மா, கெடுதல் ஏதாவது நடந்தா ஐயரை கூப்பிட்டு நாம பரிகாரம் செஞ்சுக்கலாம். நீங்க போங்க மாப்பிள்ள. ஏன்? இவங்க தான் இருக்காங்கல்ல, வேணுங்கிற பணத்தை இவங்க கிட்ட கொடுப்போம், பணத்தை எரிக்கிற வேலையை இவங்க பாத்துக்கணும். வாய மூடு. யாராவது இந்த மாதிரி பேசுவாங்கன்னு தெரிஞ்சதா அவரோட கருமாதி செலவு கூட அவர் தனியா பணம் எடுத்து வச்சிருந்தா. ஓ பிச்சை காசு அவருக்கு தேவையில்லை. என்னாலும் சரி, நீங்க போக கூடாது. என்னங்க, நீங்க போக கூடாதுன்னு சொல்றேன்ல. என்னங்க, என்னங்க? ஐயோ ஈஸ்வரி,
இப்ப நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு தான் பாதகமாயிடும். நீ அவரை திட்டினாலும் அவர் உன்னை திட்டினாலும் பாக்குறவங்க உண்மையிலதான் குறை சொல்லுவாங்க. நீ தான் அவரை மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. மதிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, அதுக்காக என்ன அவமானப்படுத்துறதா? உன்னை அவர் அவமானப்படுத்தலமா, புரிஞ்சுக்க. அவர் நிலைமை அப்படி இருக்கு. கோவப்படாதமா, கொஞ்சம் பொறுத்துக்க. அக்காஜி. என்ன தம்பிஜி? வந்துட்டாரு. மாப்பிள்ள வர, நீ உள்ள போமா. ஓ இந்திரா, போனீங்களா? காரியமெல்லாம் நல்லா நடந்ததா? இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கா? வயிற்றுலயே குழந்தை செத்து போச்சுன்னு வீட்டுக்கு பரிகாரம் செய்ய நோம்பு இருந்தா நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டீங்க. நம்ம அந்தஸ்து வளர்ற அளவுக்கு நம்ம புத்தியும் வளரணுங்க. இந்திரா, என்னடி இது பெருசா அந்தஸ்து பத்தி எல்லாம் பேசுற? அவ்வளவு திமிரா அவனுக்கு? அவரு உன் புருஷன், அவர் சொல்றதான் நீ கேட்கணும். நீ சொல்றத அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லடி. இதெல்லாம் ஏன் தப்பு? இந்த வீட்டு மாப்பிளைக்கு தர வேண்டிய மரியாதையை நான் தராதனால்தான் நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுற. தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். தம்பிஜி, உடனே லாயத்தை வர சொல்லுங்க. என் எஸ்டேட், என் ஃபேக்டரி, என் ஆஸ்தி மொத்தத்தையும் சட்டப்படி ராஜா பேர்ல எழுதி தரேன். அப்பதான் என் மாப்பிளையோட கௌரவம் நிலைக்கும். போ, போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. அக்காஜி, சொன்னபடி செய். டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இன்னொருத்தரோட சொத்துல மரியாதை தேடிக்கிறவன் மனுஷன். வீட்டை கொளுத்து விட்டுட்டு கண்ணீர் விட்டு அதை அணைக்க நினைக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. தெரிஞ்சுக்கங்க. அக்காஜி, 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 லாக்கர்ல நாம வச்சிருந்த வைர நகைகளை காணோம். அதுல இருந்த பணத்தையும் காணோம். என்ன சொல்ற? நகையை காணுமா? இருங்க, போலீஸ் போன் பண்றேன். தம்பிஜி இரு. வேண்டாம். ஏன் தடுக்கிறீங்க? வேண்டாம். போலீஸ்க்கு போன் பண்றேன். ஏன் வேண்டாங்கறீங்க? சொன்னா கேளு. நிலைமை புரிஞ்சுக்க. போலீஸ் வந்தா நம்ம மானம் தான் போகும். வேண்டாம் சொல்றேன்ல. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்னமா அது? வீட்டுல திருடு போயிருக்கீங்க, போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டாங்கற? நீங்க போன் பண்ணுங்க மாமா. ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நீ இப்படி உட்காரு. அது இந்த வீட்டு வேலைக்காரங்க ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க திருடி இருக்க மாட்டாங்க. வெளியால் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு இது என்ன சாதாரண வீடா? என் நகை போனாலும் பரவாயில்ல, என் ஆஸ்தி போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆண்டவா, நான் நினைச்ச மாதிரி நடக்க கூடாது. அப்படி எதுவும் இருக்காது. ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? மேடம், மேடம், மைண்ட் ஆப்சென்ட், பாடி பிரசன்ட். ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் ஐடி காமேஸ்வரம் பேசுறேன். ஓ ஐடி சாரா? காலையில உங்க வீட்ல நகை திருட்டு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. அந்த நகை எல்லாம் கிடைச்சிருச்சு மேடம். கிடைச்சிருச்சா? ஆமாமா, கிடைச்சிருச்சு. அம்மா, நீயா? தம்பிஜி, இப்ப எதுக்கு இந்திராவை கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் இருக்க. காரணத்தோட தான் நான் கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு யாருன்னு தெரியணும்ல. அங்க பாருமா. யார் நீ? இன்ஸ்பெக்டர், முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க. அது என்னன்னா, தெரிஞ்ச பொண்ணு தெரியாம தப்பு செஞ்சுட்டா. என்ன நினைக்கிறீங்க? தெரிஞ்ச பொண்ணுங்கிறீங்க. அம்மா, நம்ம வீட்டுல தொலைஞ்சு போன பணம் நகை இந்த பொண்ணு தான் கிடைச்சது. அங்க பாரு. ஆமா மேடம், இந்த நகையோட நாங்க உங்களை யூனியன் பேங்க்ல பிடிச்சோம். இதெல்லாம் யார் கொடுத்தது? என் புருஷன் கொடுத்தாரு. யார் அவரு? அவருதான். நீ என்ன சொல்ற? அவரு? சொல்லு. என்னது கத்துற? யார் இத குடுத்ததுன்னு கேட்ட. என் புருஷன் குடுத்தாருன்னு சொன்ன. யார் அவரேன்னு கேட்ட. அவர்தான் என் புருஷன்னு சொன்ன. அம்மா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுற. போயிடுமா, நாங்களே வேதனையில இருக்கோம். ஐயா, என்னது கும்பிடுற? என்னங்க என்னது இதெல்லாம்? நான் அப்பயே உங்களாட சொன்னேன், இந்த தொல்லை புடிச்ச வேலையில தலையிட வேணான்னு. அதுல அந்த பொண்ணு என்ன விரும்புறா. அந்த பொண்ணு அந்த பணம் கீது. அந்த பொண்ணை கண்ணால கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்கும். அப்பாவே வந்து நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு என்னாட்ட சொன்னீங்களா? 4 பேருக்கு மத்தியில உங்க மானம் தானே இப்ப போச்சு. கூண்டுல நிக்க வைக்கிற மாதிரி உங்க இங்க நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு பணம் வேணாம், உங்க மானம் தான் முக்கியம். கஞ்சோ கூழ குடிச்சிட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். உண்மையை எல்லாரையும் சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு எதுவும் செய்யாதீங்க. தயவு பண்ணி விட்டுருங்க. வேணும்னா இந்த பணத்தையும் நகையும் நான் தான் அந்த பொண்ணுக்கு தந்தேன்னு லெட்டர் எழுதித்தரேன். கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரேன். அந்த பொண்ணை விட்டுருங்க. வர்றேன் மேடம். ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போ. சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. எனக்கு பயமா கீது.
அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லுங்க பார்வதி பண்டிட், அந்த பொண்ணு யாரு? மாப்பிள்ள அது வந்து சொல்லுங்க. நான் கேட்டது உங்களை. நான் கேட்டது அவங்கள. நகையெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வர சொன்னாங்க. அங்க போனா இவ்வளவு காமிச்சாங்க. அவ இங்க வந்து இவ்வளவு பெரிய கதையை சொன்னா. எனக்கு இந்த விஷயம் வரப்பவே தெரிஞ்சிருந்தா அவளை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே இருக்க மாட்டேனே. இவங்க அத்தை இல்ல, லேடி சகுனி. நீ கவலைப்படாத, ஒண்ணும் ஆகாது. அவ மூஞ்சில பணத்தை வீசி எறிஞ்சு செட்டில் பண்ணிடுறேன். கொஞ்சம் இருமா, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஒரேடியா செட்டில் பண்ணிடலாம். இந்திரா, அதிகமா பேசுற. நான் பேச வேண்டியதெல்லாம் பேசாம இருக்கிறதுனால தான் இன்னும் உங்க மதிப்பு குறையாம இருக்கு. நீங்க பார்த்ததோ கேட்டதோ உண்மை கிடையாது இந்திரா. எது அப்ப உண்மைன்னு நீங்களே சொல்லுங்க. உண்மைங்கிறது சொல்லி புரியறது இல்ல, மனசால புரிஞ்சுக்க வேண்டியது. எதுக்கு மழுப்புறீங்க? உங்களை நம்பி எங்க அம்மாவை நான் ஒதுக்குனேன். அவங்கள உங்க லேபர்ஸ் கொல்ல வந்தப்பவும், குழந்தை விஷயத்துல லேபர்ஸ்க்காக நீங்க பறிச்சு பேசினப்பவும், இந்த வீட்டுக்கு நீங்க குடிச்சிட்டு வந்தப்பவும் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தி வந்து நடு வீட்டுல வச்சு அவளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு வெளிப்படையா சொன்னப்புறமும் என்ன பொறுத்து கொடுக்குறீங்களா? உங்களை நம்புறதுக்கு நான் இனி தயாரா இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போங்கன்னு சொல்லாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களாட்ட நான் படிக்காதவ இல்ல. இந்திரா, அகங்காரத்தோட இருக்கிற அந்தஸ்தும் தான் பெரியவங்கிற மமதையும் படிப்பு டிகிரின்னு வாழுற வாழ்க்கையும் எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஒரு மெக்கானிக்க காதலிச்ச உன்னோட மனசையும், கலெக்டர்னு பார்க்காம என் குடிசைக்கு வந்து வெறும் தலையில படுத்தவும் பெருந்தன்மையையும், இருந்த அந்தஸ்து உதட்டு வந்தவும் பிடிவாதத்தையும் பார்த்துதான் இந்த பங்களாக்குள்ள நான் வந்தேன். ஆனா நீ கேட்க கூடாத வார்த்தையை நடு வீட்டுல 4 பேருக்கு முன்னால வச்சு உன் புருஷனை கேட்டு அவமானப்படுத்திட்ட. இருந்தும் நான் உன்னை வெறுக்கல. அதுக்கு காரணம் நான் ஓ அளவுக்கு படிக்கலனாலும் உன்னை விட நான் பண்புள்ளவங்கிறத நீ மறந்துடாத.